cauliflower எப்படி செய்யுதுன்னு. ஸோ தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேன். cauliflower இந்த மாதிரி நீட்டாக வெட்டிங்க. அதோட கீழே உள்ள அந்த காம்பு மாதிரி இருக்கிறத வெட்டிடுங்க. ஸோ ரொம்ப நீட்டமாக வேணாம், இந்த மாதிரி வச்சுங்க. cauliflower இது ஒரு cauliflower வெட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ cauliflower வந்துட்டு கழுவிட்டு அதை அலசிட்டு தனியாக இந்த மாதிரி ட்ராயாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஆல் பர்பஸ் ஃப்ளார், கடலை மாவு, இங்கே வந்துட்டு ரைஸ் ஃப்ளார், சில்லி பவுடர், டர்மரிக், பெருங்காயம், சிறு ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் யோகர்ட். இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ஆரம்பிப்போம். தனியாக இந்த மாதிரி ஒரு போல் வச்சுங்க, ட்ராயான ஒரு போல் வச்சுங்க. இந்த ட்ரை ஐட்டம்ஸ்லாம் எடுத்து நம்ம இப்போ இந்த போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது நல்லா கிண்டி விட்ருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க. ஸோ அப்போ தான் காலிஃப்ளவரோட நம்ம கோட் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு இந்த காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கோட் பண்ணிட்டோம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆன் அ நோட், இது கையை பாய்ச்சோ இல்லாட்டி கரண்டி பாய்ச்சோ நீங்கள் கிண்டணுன்னு அவசியம் இல்லை. இதை இப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கிங்க ஃபுல்லாக. ஸோ அந்த மாவு எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிட்டோம். நல்லா கோட் பண்ணியாச்சு. ஆனால் உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா அந்த கோட் பண்ணுறது, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, ஜஸ்ட் டேக் அ ட்ரை டேபிள் ஸ்பூன் அண்ட் லைட்லி அப்படியே கோட் பண்ணுங்கள். தண்ணியே படாமல் இந்த மாதிரி ட்ராயாக இருக்கணும். ஸோ அடுத்தது நம்ம யோகர்ட் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணோன்னே இப்போ நம்ம யோகர்ட் ஆட் பண்ண போகிறோம். யோகர்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ட்ரை ஸ்பூன் எடுத்து நல்லா கிண்டி விட்ருங்க. எல்லா இடத்துலையும் கோட் பண்ணிட்டோம். It's well coated. யோகர்ட் நல்லா கோட் பண்ணோன்னே எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு தான் நம்ம பொரிக்க போகிறோம். 20 மினிட்ஸ் ஆச்சு, காலிஃப்ளவர் எடுத்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெல் கோட்டடாக இருக்குது. ஸோ இப்போ அடுப்பை வந்துட்டு நம்ம தட்டிட்டு டீப் ஃப்ரை பண்ணிடுவோம். அடுப்பை தட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. சட்டி நல்லா சுட்டுருச்சு. இந்த நேரத்தில் எடுத்து போட்டுருவோம்.
cauliflower is ready. பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்குது. It's best to be served hot. Enjoy!